கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் சுமார் 21க்கும் மேற்பட்ட உடல்களை ஒரே இடத்தில் புதைக்கப்பட தூண்டப்பட்ட மரணக்குழிகள் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி கண்கலங்க வைத்துள்ளது. ஏற்கனவே மரக்காணம் சம்பவத்துல ஒரு 22 பேர் பலியாகியிருக்காங்க. இந்த சம்பவத்துல 40 பேருக்கு இதுவரைக்கும் மு.க. ஸ்டாலின் எத்தனை பேர் மேல அந்த கள்ளச்சாராய வழக்குல குண்டாஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு எழுப்பியிருக்காரு. இல்லையா நிறைய பேரை கைது செய்திருக்கிறாங்க, நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பலமுறை காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பலமுறை கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க, பல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீங்க குண்டாஸ் போடுறது மட்டும் இல்ல, அதாவது எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நம்ம சர்வாதிகார அமைப்புல இல்ல. ஒவ்வொரு முறையும் குற்றம் நிரூபிக்கப்படணும். நீங்க ஒருத்தர என்கவுண்டர் பண்ணிட்டாங்க ஒரு ரவுடியா அப்படின்னா அது மனித உரிமை மீறல்ங்கிற கருத்தும் அதுக்குள்ள இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ரவுடிகள் எல்லாம் சுட்டுக் கொள்ளணும்னு சில பேர் சொல்றாங்க. 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. அதனால அரசு சட்டத்தின் வழி நின்றுதான் ஒன்றை தண்டிக்க முடியுமே தவிர அதற்கான வேலைகளை இன்னும் தீவிரமாக முடிக்க விட வேண்டும் அப்படித்தான் பேசணுமே தவிர நீங்க ராஜினாமா செய்யுங்கிறது என்ன வகையான நியாயம் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த போதைப் பொருள் புழக்கத்தை மையமா வச்சு எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கள்ளச்சாராய சாவு போன வருஷமும் இதே மே மாசம் நடந்திருக்கு, இந்த வருஷம் ஜூன் மாசம் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துமா திமுகவுக்கு? நிச்சயமா அதெல்லாம் ஏற்படுத்தாது. இது வேற அது வேற. அதாவது அடிப்படையில என்னன்னா உங்களுக்கு ஒரு 3000 பேருக்கு தான் ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதிகபட்சமா எல்லா காவல்துறை பணியிடங்களும் நிரப்பப்பட்டா 800 பேருக்கு ஒரு போலீஸ்காரர் தான் இருக்க முடியும்னு காவல்துறையினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. அதனால முழுக்க காவல்துறையை நம்பியே சட்ட ஒழுங்கை பாதுகாத்து விட முடியும் என்பது ஒரு கற்பனாவாதம் தானே தவிர யதார்த்தத்துல அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் தனி மனித ஒழுக்கம் வேணும், ஒவ்வொரு தனிநபருக்கும் சமூக பொறுப்புணர்ச்சி வேணும், அரசுக்கும் பொறுப்புணர்ச்சி வேணும். அப்படிதான் இது சிந்திக்க வேண்டுமே தவிர தனி மனிதனுடைய ஒரு போதை பழக்கத்துக்கு ஆட்படுத்துவது அல்லது ஒரு தனி மனிதன் தவறு செய்வது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அரசாங்கமே ஒட்டுமொத்தமா பொறுப்பேற்றுக் கொள்ளணுங்கிறது அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அப்படி வேணா சொல்லலாம். உலகம் தோன்றிய நாள்ல இருந்து குடிப்பழக்கம் இருக்கிறது. அதனால இதை ஒரு அரசின் மீதான குற்றச்சாட்டாக மட்டுமே பார்ப்பது என்பது சமூக பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் நான் பாக்குறேன். சரி, இப்ப இந்த சம்பவத்துல மாவட்ட ஆட்சியரை உடனடியா பணிமாற்றம் செஞ்சிருக்காங்க. எஸ்பி உட்பட 10 பேரை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல கீழ்நிலை அதிகாரிகளை பலிகடா ஆக்கி இருக்கிறது திமுக அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து? நடவடிக்கை எடுத்தா பலியாடாக மாற்றி விட்டார்கள் சொல்றது, நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவருக்கு ஆதரவாக இருப்பார்கள் சொல்றது, இது எதை செய்தாலும் இந்த முன்னாடி போனா கடிக்கும் பின்னாடி போனா உழைக்குங்கிற மாதிரி பல கருத்துக்களை எப்பொழுதுமே சொல்றாங்க. இப்ப கடைநிலை ஊழியரா கலெக்டர் கடைநிலை ஊழியரா அவரை இடமாற்றம் செய்யறாங்க. நடவடிக்கைனா அது எல்லாவற்றையுமே சட்டப்பூர்வமாகத்தான் தண்டிக்க முடியும். அதனால அவங்க தண்டிக்கிறாங்க. இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் என்னுடைய ஆட்சியில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய அவமானகரமான விஷயங்கிறதான் முதலமைச்சரை குறிப்பிடுறாரு. அதனால எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது நான் நம்புறேன். எதிர்கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியின் மீது வேறு பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாத பட்சத்துல இந்த பிரச்சனையை அவர்கள் போதாகரமாக மாற்றுகிறார்கள் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு, அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட. இதுக்கப்புறம் என்ன மாதிரி நடவடிக்கை தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருளையும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இது நிர்வாக மட்டத்தில் ஏற்பட்ட தோல்வி, அந்த நிர்வாக ரீதியான இருக்கிறவர்கள் சரி செய்யணும். எல்லாருக்கும் இது பொறுப்பு இருக்கிறது. இது முதலமைச்சரையோ ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோ மட்டுமே குற்றவாளியாக மாற்றுவதன் மூலமாக மற்றவர்களுடைய பொறுப்புகள் இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.